ஆல்ரெடி காக்கா கழுகுன்னு தளபதி விஜய் ரசிகர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களும் மோதிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வேலையில தான் தளபதி 69 அப்டேட் வந்த உடனே ஜெயிலர் 2 வரப்போகுது, 2025 தீபாவளிக்கு தரமான சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையின் திரைப்படமானது இந்த ஆண்டு ஆயுத பூஜையை குறிவிச்சு அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக இருக்கு. முன்னதா இந்த ரிலீஸ் தேதியை கைப்பற்ற நினைச்ச சூர்யாவோட கங்குவா படக்குழு இதுவரைக்கும் ரிலீஸ் தேதியே கிடைக்காம திணறிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஆண்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய கூலி திரைப்படமுமே மே அல்லது ஜூன் மாதத்துல வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். கூலி படத்தை முடிச்சிட்டு தான் ஜெயிலர் 2 படத்திலேயுமே ரஜினிகாந்த் நடிக்க இருக்க நிலையில அடுத்த ஆண்டு தீபாவளிக்கே அந்த படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. தளபதி விஜயோட 69வது படமான தளபதி 69 பொறுத்தளவுக்கு அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை குறிவச்சு அக்டோபர் 2022 வெளியாகும் அப்படின்ற போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு தளபதி 69 ஜெயிலர் 2 மோத வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இப்பவே ரசிகர்கள் அதிக பேச தொடங்கி இருக்காங்க. அரசியலுக்கு வரப்போறதில்ல அப்படின்ற முடிவு எடுத்த ரஜினிகாந்த் கடைசி காலம் வரைக்குமே படங்கள்ல தொடர்ந்து நடிச்சு தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆபீஸை உயர்த்தும் பணியை சிறப்பாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஜெயிலர் படத்தோட வெற்றியை தொடர்ந்து இந்த ஆண்டு வேட்டையின் திரைப்படமும் வெளியாக இருக்கு. கண்டிப்பா இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அடுத்ததா கூலி படத்திலையும் ஜெயிலர் 2 படத்திலையும் ரஜினிகாந்த் நடிக்க இருக்காரு. சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படின்ற பஞ்ச் டைலாக்லாம் இனிமே பேசினா வேலைக்கு ஆகாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட ரஜினிகாந்த் பேன் இந்தியா அளவுல படங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா பேன் இந்தியா நடிகர்களை இணைச்சா மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் படங்களானது மல்டி ஸ்டார் கூட்டணியில தான் உருவாகிக்கிட்டு இருக்கு. வசூல் சாதனையுமே படைச்சிக்கிட்டு இருக்கு. லியோ படத்துல அவசரப்பட்ட மாதிரி கூலி படத்தையுமே அவசரமா எடுக்க மாட்டேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். இதனால கூலி திரைப்படம் எப்ப வெளியாகும் அப்படிங்கிறது இன்னுமே உறுதியாகல. இந்த நிலையில தான் ரமேஷ் பாலா அவரோட ட்விட்டர் பக்கத்துல தளபதி 69 vs ஜெயிலர் 2 கிளாஸ் ஆனது அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு இருக்குமோ அப்படின்ற மாதிரி பதிவிட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கூலி திரைப்படம் முடியணும், அதற்கு பிறகு ஜெயிலர் 2 ஓட ஷூட்டிங் முடியணும், அதற்கு அப்புறம் தான் தளபதி விஜயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மோதுவாங்களா அப்படின்றதே தெரியும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அதிக கமெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நீங்களும் அவரோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தளபதி 69 vs ஜெயிலர் 2 வந்தால் எப்படி இருக்கும் 2025 தீபாவளி அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.